விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி. அந்த உச்சம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட பண்பும் நிறைந்த, அதாவது அன்பு மட்டும் சொல்லக்கூடாது, பண்பும் நிறைந்த கன்னிராசி நேயர்களே. ஏன் சாமி எல்லாருக்கும் அன்புடன் சொல்கிறோமே இவங்களுக்கு மட்டும்? இந்த நேரத்தில் பகவானுடைய பார்வை நம்ம மேலே நேராப்படுது. இந்த பண்பு சார்ந்த விஷயம் நம்மளை தேடி வந்துட்டுருக்கும் நேரம். ஏன்னா அவர் ஒரு வருஷம் பார்த்தால, ஒரு செகண்டு பார்த்தாவே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். தடைகளை கொடுக்க 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 மனிதனின் வாழ்வில் எல்லாமும் கஷ்டத்தை மட்டுமே தாங்கிட்டு இருக்கு. யாருன்னா ஒரு ஆள் கன்னிராசிக்காரர் கேட்டாங்கன்னா வெக்ஸாதான் பேசும். அட விடுங்க, அந்த சக்குன்ற ஒரு வார்த்தையெல்லாம் வரும். கணிப்புகள் மாறுகின்ற வார்த்தை எல்லாம் போயிடுச்சு. அவங்க வாழ்க்கையில ரொம்ப எலிஜிபிளா வாழணும். கன்னிராசிக்காரெல்லாம் அவ்வளவு சாதாரணம். இந்த மைண்ட் 6ஆம் இடம், வெற்றி காணக்கூடிய இடம். உபயஸ்தானம்லாம் அவ்வளவு சாதாரண நாட்கள் கிடையாது. அதுவும் புதன் இருக்கக்கூடிய இடம், உச்சம் பெறுகின்ற இடம். அப்போ அவங்க அறிவு சார்ந்த விஷயத்தை அறிவை கொண்டே உலகத்தை வெல்லுகின்ற வாய்ப்பு. ஒருத்தர் பேசுறாங்கன்னா பேச்சு கொண்டு வெல்லிடுவாங்க. அறிவில் வென்றுவாங்க, அறிவில் வென்றுடுவாங்க. கல்வியில் சொல்கிற கல்வியில் வென்றுடுவாங்க. உடல் உழைப்பில், உடல் பலத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றவங்க. இப்போ இந்த 2 ஆண்டுகள் கொஞ்சம் சரியில்லாத நிலைமையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2026 புதுமை புத்தாண்டாவது இவங்களை சரிப்படுத்துமா? கண்டிப்பாக பண்ணும். இந்த 2026 கணிசமான அமைப்புகளை நம்மளுக்கு கொடுக்குமா? வழிவகை செய்யுமா? செய்யும். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடைய தன்மை, அடுத்தது குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி இவங்களுக்கு ஓரளவுக்கு, குரு பகவானுடைய பெயர்ச்சியை இவங்களுக்கு உன்னதமான இடத்தை எடுத்து செல்லுகின்ற காலம். ஒரு உன்னதமான இடத்துக்கு எடுத்து செல்ல போகுது. சொந்த இடத்தை விட்டுட்டு இவங்க சொந்த வீட்டை விட்டு நம்ம வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் மார்ச்சுக்கு அப்புறம் ஏற்படுகின்ற அமைப்புகள் நிறைய மேன்மையை தரும். ஐயா, ரொம்ப கடினமாக வாழ்ந்திருந்தா கன்னிராசிக்காரங்க இடத்தை விட்டு இடம் மாற்றிக்கணும். டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கையெடுத்து கும்பிட்டு ஏற்று நீங்கள் வேற இடம் போயிடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்புகள் ஏற்படும். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக தேவை. குலதெய்வத்தின் அருள் இந்த நேரத்தில் அனுகிரகம் பெறணும். தயவு செய்து குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் வருகின்ற அமைப்பு தான். கண்டகச்சனி என்பது தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டகச்சனி கொஞ்சம் தாக்கம் என்பது அதிகமாக தான் இருக்கும். கூடவே இருந்த பார்ட்னர்ஷிப்காரை ஏமாத்துறது, நம்ம சொத்துக்களை ஆட்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உடன் பிறந்தவர் எல்லாருமே, கட்டிய மனைவி முதல் கொண்டு பெற்ற பிள்ளைகள் முதல் கொண்டு நம்மளை கொஞ்சம் சீண்டி தான் பார்ப்பாங்க. எடுத்தறிஞ்சு பேசுகின்ற காலங்கள் வரும். இதை தாங்குகின்ற தன்மையும் இந்த 2026 ஓரளவுக்கு மாற்றத்தை கன்னிராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். ஜூனா மார்ச்சிலிருந்தே இவங்க எதிர்பார்க்கின்ற தன்மையெல்லாம் கிடைக்கும். மனசில் இருந்து வந்த அந்த தாக்கம் எல்லாம் குறைகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுது. அதிகப்படியாக எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே அழுத்தத்தோடு சொல்லி எடாகூடமா புண்படுத்து. நாம் எடுத்துக்கின்ற சொல்லுதான், நாம் சொல்லுகின்ற வார்த்தை தான் நம்மளை மேன்மை அடைய செய்வதும். எல்லாருக்கும் தான் உண்டு. கண்டகச்சனி என்பது எல்லாருக்கும் உண்டு. சிம்மராசிக்கு உண்டு,
கடகராசிக்கு உண்டு, மிதுனராசி எல்லாருக்கும் ரொட்டீன் இந்த ரொட்டேட்டட் என்று சொல்லக்கூடிய அளப்பில் தான் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்குது. குரு பகவானுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. அந்த லாபஸ்தானத்துக்கு வராரு. ஜூன் வரைக்கும், மார்ச் வரைக்கும் பொறுத்துங்க, போதும், அதுவே போதும். நான் அதிகப்படியான நாட்களை சொல்லி நம்ம உங்களை சமாதானப்படுத்தோ இல்லை நல்லது சப்போர்ட் பண்ணி சொல்கிறதோ இல்லை. மார்ச் வரைக்கும் பொறுமையின் நிதானம் பிரதானத்தை மட்டுமே கடைபிடிங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஷேர் போகிறது, தேவையில்லாத வார்த்தையில் நம்ம வார்த்தை விடுவது, குடும்பத்தில் மனைவியும் தன்னுடைய உடன்பிறப்பாக நடக்கணும், முதல்ல கிடைக்கும். நம்மோட பிறந்திருந்தா நம் மனைவியை எப்படி குற்றம் சொல்லுவோம்? இது மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டாலே நம் வாழ்க்கையும் மேன்மை அடையும். இது மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். சண்டை இல்லாமல் பார்த்துங்க, பொறுமையை நிதானத்தை கடைபிடிங்க. எந்த நேரம் போனாலும் முருகருடைய நாமத்தையும் அந்த நாராயணனுடைய நாமத்தையும் எப்பொழுதுமே எடுத்து அந்த திவ்ய நாமத்தை நாம் எடுத்துக்கினாவே ஓம் சரவண பவ. வெளியே போகிறீங்களா 108 முறை எழுதிட்டு போங்க. வேற எதுவுமே தேவையில்லை சாமி, உங்களுக்கு சங்கடங்கள் எதுவுமே தீரும். ஓம் சரவண பவ என்ற எழுத்தை ஒரு 108 முறை. ஐயா எனக்கு கால்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வருமானம் வரல, இந்த நற்பலங்களும் என்னை சேரட்டும், நான் கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு நன்றாக இருந்தால் நாளைக்கு இன்னைக்கு அவர் சொன்னாருங்க கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்னை சேர்ந்ததுன்னா அந்த உயர்வை எங்களை ஏற்றுச்சு. 108 முறை சரவண பவாய் ஓம் சரவண எழுதிட்டு காலையில் எழுந்த உடனே எழுது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை தரம் கன்னிராசிக்காரங்க உயர்ந்து காணலாம். கேளு, பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடவில்லை என்றால் காண கண்டிப்பாக நல்லது நடக்கும். தடைகள் உடையும். வெளியூர் சென்றவருக்கு மேன்மை தரும், வெளிநாடு சென்றவருக்கு மேன்மை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனவங்களுக்கு, குடும்ப சூழ்நிலையால் நம்ம வெறுத்து போனவங்க, பாகப்பிரிவினை செஞ்சு இன்னும் நம்மளுக்கு சொத்துக்கள் வரலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இனி விற்காம இருக்கக்கூடிய சொத்துக்கள் விட்டு கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதையை காட்டுகின்ற ஆண்டாக மாறும். ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற குரோதம், எண்ணம், கோபம் எல்லாம் குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மலை சார்ந்த இடத்துக்கு செல்லுகின்ற அமைப்பு, நீர் அமைப்புக்கு அருகாமையில குடியேறது, கடல நீருக்கு அருகாமையில், ஆற்றங்கரை நீருக்கு அருகாமையில குடியேறது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் சென்றடைந்து கொஞ்ச நாள் உடம்பு தேர்த்துறது, மனசு தேர்த்துறது, இடத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பெல்லாம் தேடி வரும். நம்மளே போக முடியலாம், நம்மளை அழைத்து செல்லும் காலம். நல்ல விஷயங்களும் வரும். தேவையில்லாத அந்த பெரியவங்க மூத்தவர் என்று சொல்லக்கூடியவருடைய எதில் நாம் அக்கறை எடுத்துக்கன்னா, உடன் பிறந்த பெரிய சகோதரி சகோதரன் உடவுல நம்ம மூத்த குடிமகன்கள், அதாவது சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க பாரு, அவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் யாருன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டோம். தாயார் உடல் நலத்திலையும் முக்கியமாக தாயின் பங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தாயார் சொத்துக்களோ சொந்தங்களோ தயவு செய்து தள்ளி இருக்க பாருங்க. அந்த நேரத்தில் அவங்க தாக்கம் எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அவங்களால நிறைய பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உடம்பு சார்ந்த விஷயங்கள், வெளிவட்டார தொடர்புகள் இந்த 2026 என்ன 25 எவ்வளோ தூரம் உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டதோ இதை அனைத்தை விட அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் கொடுக்கும். நீங்கள் என்ன உங்களை தூக்கி போகிறது, இனிமேல் நான் உங்களை தூக்கி போகிற அளவுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உயர்ந்து காண போகிறீங்க. இது வரைக்கும் நாம் வேலை செஞ்சு, அதாவது 100 பேருக்கு நாம் வேலை கொடுத்து நாம் இன்னைக்கு ஒர்க்கராக மாறிட்டோம். இனி 500 பேருக்கு வேலை செய்யறதுக்கு அளவுக்கு நாம் ஒர்க்கர் கொடுக்க போகிறோம். நல்லது மட்டுமே நடக்கின்ற ஆண்டாக இந்த 2026 ஜூன் வரைக்கும் பொறுமை, நிதானம், பிரதானம் இதை எடுத்துக்கொண்டாலும் இறைவன் அந்த முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் மறக்காம, அதாவது அண்ணாமலையாருடைய வழிபாடு, திருவண்ணாமலை சென்று கிரிவலம் போகிறது, இதை மிகைப்படுத்தாமல் வச்சு எப்பெல்லாம் நாம் கிரிவலம் செல்லுகின்றோமோ அப்பவே நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள் அனைத்தும் அந்த சித்தர் பெருமான்கள் வாழ்கின்ற நேரத்தில், ஏன்னா மலையை சுற்றி அவங்க தான் இருக்காங்க, அந்த நாணத்தின் மூலயமாக அவங்க போக்கக்கூடிய பார்வையின் மூலயமாக நம்ம பாவங்கள் அனைத்தும் ஒழியும். நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு விலகும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.